அம்மணி சீக்கிரம் கொண்டா, டைம் ஆச்சு. சண்டே கூட கஷ்டப்படுத்துறிய, ஒரு நாள் ரெஸ்ட் எடுக்கலாம்னு பார்த்தா முடியல. 1/4 கிலோ கத்திரிக்காய், 1/4 கிலோ கொத்தவரங்காய், 1/2 கிலோ தக்காளி, 1/2 கிலோ வெங்காயம், அரைக்கீரை வாங்கிக்கிங்க. சிறுக்கீரை இருக்கான்னு கேட்டு பாருங்க. கருவேப்பிலை, கொத்தமல்லி, கொத்தரா கேட்டு வாங்கிக்கிங்க. ₹1 கேட்பான், குடுத்துற வேண்டாம். எஸ் எஸ் கரெக்டா? யார் சார் நீங்க? சார் நீங்க எங்க சார் இதெல்லாம் வாங்க போறீங்க? நான் தான் ஏற்கனவே காய்கறிலாம் வாங்கிட்டு வந்துட்டேன். என்ன சொல்றீங்க? எனக்கு ஒன்றும் புரியல. இதத்தான் சார் சொல்லுவாங்க, ஆண்டவன் யாரை எங்க எப்படி முடிச்சு போடுவானே தெரியாதுன்னு. என்ன வேணும் உங்களுக்கு? எனக்கு எதுவுமே வேணாம் சார். எனக்கு தேவையானதை கவர்மெண்ட் கொடுத்துருச்சு சார். சந்தோஷம். என்ன கொடுத்துச்சு? ரமணி, இவ்வளவு அழகான ஒண்ணு எனக்கு ஒய்ஃபா கொடுத்துருச்சே. ஒய்ஃபா? என்னங்க? என்னங்க அங்க இல்லம்மா, என்னங்க இங்க? என்ன சார் எதோ சொல்லி குழப்புறீங்க? சார் நான் ஒன்னும் குழப்பல, நான் ரொம்ப தெளிவா இருக்கிறேன். இத பாருங்க. என்ன சார் இது? பாருங்க. ரமணி, எலெக்ஷன் கமிஷன்ல இருந்து உன்னோட ஐடி கார்டு வந்துருச்சு. ஐயா, போட்டோ நல்லாவே இல்ல. ரொம்ப தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதீங்க, கவர்மெண்ட்டுக்கு சொல்லுங்க. அப்ப போலாமா? எங்க? நம்ம வீட்டுக்கு தான். நம்ம வீட்டுக்கா? என்ன சார் சொல்றீங்க நீங்க? கார்டை நல்லா படிச்சு பாருங்க சார். வாக்காளர் பெயர் ரமணி, வயது 28, கணவர் பெயர் சின்னசாமி. என்ன ரமணி, எல்லாமே தப்பு தப்பா போட்டிருக்கு. ஆமாங்க, 18 வயசுக்கு 28 வயசுன்னு போட்டிருக்கு. இல்ல ரமணி, அது சொல்ல, கணவர் பெயர் சின்னசாமின்னு போட்டிருக்கு. யார் அந்த சின்னசாமி? நான் தான் அந்த சின்னசாமி. கார்டு இன்னைக்கு தான் வந்தது. இன்னையில இருந்து அவங்களுக்கு நான் தான் ஹஸ்பண்ட். ஹஸ்பண்டா? ஐயோ, என்னங்க இதெல்லாம்? கவர்மெண்ட் டாக்குமெண்ட். ரமணி, கவர்மெண்டே சொல்லிருச்சு. சார் எவிடன்ஸ் சொல்லவே வந்திருக்காரு. நீ போய் தான் ஆகணும்னு நினைக்கிறேன். சார் கரெக்டா புரிஞ்சுக்கிட்டாரு. இனிமே பிரச்சனையே இல்ல. அப்ப போலாமா? சார், congratulations. Thank you. All the best. Thank you. You need it. போலாமா? நான் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன். இல்ல ரமணி, கவர்மெண்ட் எதிர்த்து போராடுறதுக்கு எனக்கு சக்தி இல்ல. அப்படி சொல்லிட்டு போனா எப்படி? இதுக்கு என்ன அர்த்தம்? தெரியலையே. ஐயோ, நீங்க என் கழுத்துல கட்டின தாலி. ஆமா. இப்ப இதுக்கு என்ன அர்த்தம்? அவரையும் கேட்கலாம், வா. சார், கொஞ்சம் இப்படி வரீங்களா ப்ளீஸ்? இப்படி உட்காருங்க. இதுக்கு என்ன அர்த்தம் கொஞ்சம் சொல்றீங்களா? அதான் சொன்னாங்களே நீங்க கட்டின தாலின்னு. ஒத்துக்கிட்டாரு. நல்ல மனுஷன். சொல்லு. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஐடி கார்டுன்னு அர்த்தம். நீங்க கட்டின தாலிய நான் கட்டினதா கவர்மெண்ட் மாத்தி எழுதிடுச்சுன்னு அர்த்தம். போலாமா? நான் வரமாட்டேன். 7 ஜென்மத்துக்கு இவர் தான் என் ஹஸ்பண்டா வரணும்னு நான் பிறந்ததுல இருந்து நினைச்சுக்கிட்டு இருக்கேன். 7 ஜென்மத்துக்கா? மேடம், அந்த தாலியில அவர் பேர் இருக்கா? ஆனா இந்த கார்டுல உங்க ஹஸ்பண்ட் என் பேர் தானே இருக்கு. வாங்க வீட்டுக்கு போலாம். அப்படி வர இஷ்டம் இல்லைன்னா போலீஸ் ஸ்டேஷன் வந்து நீங்க என் ஒய்ஃப் இல்லன்னு ப்ரூவ் பண்ணுங்க. என்னங்க இப்ப என்ன பண்றது? தெரியலையே. ரமணி மாமா, பாருங்க மாமா, இந்த ஆள் என்னென்னவோ சொல்றாரு. நான் இவருடைய ஒய்ஃபா. என் எலெக்ஷன் கமிஷன் ஐடி கார்டுல ஹஸ்பண்ட் இவர் பேர் தான் இருக்கான். எப்படி? ஏய், நீ சின்னசாமி தானே? உங்களுக்கு இவர் ஏற்கனவே தெரியுமா? என்னம்மா, என் மவன் எனக்கு தெரியாதா? இதே மவனா? யார் சார் நீங்க? நான் தாண்டா உங்க அப்பா. அப்பாவா? பாரு, உன் கார்டு வீட்டுக்கு வந்திருக்கு. தகப்பனார் பெயருக்கு முன்னாடி யார் பேர் போட்டிருக்க? சந்திரமௌலி. சந்திரமௌலின்றது யாரு? நான் தான். அப்புறம் நீ மவன் தானே? பாருடா, முதல்ல அப்பனை மகனும் சந்திக்கிறான். உம்முன்னு வச்சுக்கிற முகத்தை கையை கொடுறா. அதெல்லாம் சொல்லுடா. சொல்ல மாட்டியா? சரி, இந்தா இந்த படி பக்கத்து விட்டுது
ஹேண்டில் ஆடிக்கிட்டு இருக்கான், இதை ரிப்பேர் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணு. டெலிஃபோன் பில்ஸு நம்ம தெருவில் இருக்கிறவங்களது இதெல்லாம் கட்டுறதுக்கு ஏற்பாடு பண்ணு. இந்தா வாட்ச் 4 நாளா ஓடவே இல்லை, தெருமுனையில கரீம் பாய் கடையில் கொடுத்து இதை ரிப்பேர் பண்ண சொல்லு. 32ஆம் நம்பர் வீட்டில் சிலிண்டர் வரலையா, போற வழியில கேஸ் கம்பெனிக்கு போய் சொல்லிட்டு போயிரு. முக்கியமான விஷயம் எலக்ட்ரிக் பில்லு இதெல்லாம் 3 மணிக்குள்ள கட்டிடணும், இல்ல ஃபைன் போட்டுருவான். இந்த கேஷ். இந்த மாதிரி வேலையெல்லாம் செய்யறதுக்கு நமக்கு ஒரு பையன் இல்லையான்னு ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அப்பா கவர்மெண்ட் புண்ணியத்துல கொழு கொழுன்னு வாட்ட சாட்டமா எனக்கு ஒரு மகன் கிடைச்சிருக்கான். சார் என்னங்க சின்னசாமி, சின்னசாமி